வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. மாதா தொலைக்காட்சி வழங்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற திரு அவையின் அருள் முனைவர்களை அன்புடன் வரவேற்கலாம். மேலும் இந்த நிகழ்விலே அருள் நிலையினர் மற்றும் பொது நிலையினரின் பிரதிநிதிகளாக வருகை தந்திருப்பவர்களையும் அன்புடன் வரவேற்கலாம். அன்பு நெஞ்சங்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் திரு வழிபாட்டு கொள்கை திரட்டினை பற்றியே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக இன்று நாம் திரு வழிபாட்டினை சீர்படுத்துதல், அதனை பேணி வளர்ப்பதற்கான பொது தத்துவங்கள் போன்றவைகள் குறித்தே கலந்துரையாட இருக்கின்றோம். உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த பகுதியில் திருவழிபாடு என்ற கொள்கை திரட்டு எவ்வாறு உருவானது, அதில் காண கிடக்கின்ற நோக்கங்கள், அதனுடைய கொள்கை விளக்கங்கள், முக்கியமான சாராம்சங்களை எல்லாம் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இந்த பகுதியில் இந்த ஏட்டில் காணப்படுகின்ற 7 இயல்கள் வரிசையாக உங்களோடு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். எனவே இந்த பகுதியில் இந்த திருவழிபாட்டு ஏட்டில் காணப்படுகின்ற முதல் இயலில் காணப்படுகின்ற திருவழிபாட்டை எப்படி சீரமைக்கலாம், அதை எப்படி பேணி காக்கலாம், இது போன்ற இதை பற்றிய பொதுவான தத்துவங்கள் என்ன என்பதுதான் இந்த இயலில் நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயலில் ஏறக்குறைய 46 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 46 எண்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம் என்று சொன்னால் அதிக நேரம் பிடிக்கும். எனவே என்னை பொறுத்தவரையில் 18 முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு முதலில் பகிர்ந்து கொள்கின்றேன். அதன் பிறகு என்னோடு அமர்ந்திருக்கின்ற அருள் முனைவர்கள், மற்ற பொது நிலையினர் சார்பாகவும், துறவு அவையில் இருக்கின்ற அருள் சகோதரிகள் சார்பாகவும் தந்தை அவர்களும் எங்களோடும் நீங்கள் கலந்துரையாடலாம். எனவே இந்த 18 பகுதிகள், சிறப்பு பகுதிகள் என்னவென்று பார்த்தால், திருச்சங்கத்துடைய நோக்கம், திரு அவை திருவழிபாடு இடையே உள்ள உறவு, கிறிஸ்துவனுடைய நிறைவாழ்வு பணி, அந்த பணியின் தொடர்ச்சி எங்கே காணப்படுகிறது, கிறிஸ்துவனுடைய உடன் இருப்பு, திருவழிபாட்டிற்கான அழைப்பு, அருள் பணியாளர்கள், இறைவேண்டல், பக்தி முயற்சிகள், பங்கேற்பு, பயிற்சி, சமூகம், திருவழிபாட்டை ஒழுங்குபடுத்துதல், சீரமைத்தல், திருவழிபாட்டில் மறைக்கல்வி, பண்பாட்டு மயமாக்கல், பொது நிலையினரின் பங்கேற்பு, பணிக்குழுக்கள், இறை வார்த்தை, ஆயர், இப்படி 18 பகுதிகளாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். இதில் முதலாவதாக ஏற்கனவே தந்தை அவர்கள் திருச்சங்கத்துடைய நோக்கத்தை பற்றி சொல்லி இருந்தாலும் கூட அதை பற்றிய குறுகிய ஒரு விளக்கத்தை இப்பொழுது தருவார். நாம் இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டினுடைய முதல் இயலில் உள்ள போகிறோம். இப்போ ஒவ்வொரு இயலாக போகின்ற பொழுது நமக்கு இன்னும் அதிகமான ஒரு கூர்மை கிடைக்கும், மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். அதனால திருச்சங்கம் முதல்ல இந்த முன்னுரையிலேயே திருச்சங்கத்தினுடைய நோக்கம் கிறிஸ்துவ மக்களிடையே கிறிஸ்தவ வாழ்வை நாட்கள் வளப்படுத்தணும், மக்களுடைய அந்த நம்பிக்கை வாழ்வு வளம் பெறணும், அதில் அவங்க வளர்ச்சி அடையணும், மாற்றங்களுக்கு உட்பட்ட அமைப்புகளை கால தேவைகளுக்கு ஏற்ப, காலத்தின் அறிவுகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கலாம், கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்ட எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். எல்லா மக்களையும், எல்லா சமயங்களையும், எல்லா நம்பிக்கை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துகின்றது. எல்லாரையும் திருச்சபை அரவணைக்க பார்க்கின்ற, யாரும் திருவையை போட்டு விலகி போயிடக்கூடாது, அல்லது திருவைக்குள் மாற்று கருத்தில் கொண்டவர்கள் முரணப்பட இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாக அரவணைத்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து ஊக்கமளிக்கிறது. அடுத்தது முக்கியமாக மெயினாக அவங்க திருச்சபை இந்த சங்கத்து கொள்கை திரட்டில் வலியுறுத்துறது என்னன்னா, திருவழிபாட்டை சீரமைத்து பேணி வளர்ப்பதற்கு வழி பேசி தன்னதுடைய கடமை. அப்பப்போ திருச்சபையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்தாலும் அல்லது கிளர்ச்சிகள் வந்தாலும் ஒரு பண்பாடு அல்லது ஒரு வழிபாடு அல்லது ஒரு ஃபார்ம், இதை நாம கட்டி காக்கணுங்க திருச்சபையோட கடமை. அதுக்காக தான் நாங்கள் இந்த அடித்தளத்தை அமைக்கிறோம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பயணத்தை திருவையானது ஆரம்பித்திருக்கு. இரண்டாவதாக திரு அவை, திருவழிபாடு, இவற்றில் காணப்படுகின்ற சிறப்பான உறவு என்ன என்பதை பற்றி தந்தை அவர்கள் சொல்வார்கள். திரு அவைக்கும் திருவழிபாட்டுக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு உண்டு, தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னாக்க, கடவுள் தொடக்கத்திலேயே உலகை படைத்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு உறவு இருந்தது. அந்த உறவு முதல் பெற்றோருடைய கீழ்ப்படிதல் இல்லாமையால்
மாறி போகிறது அல்லது உடைந்து போகிறது, சீர்குலைந்து போகிறது. அதை மீண்டும் சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாஸ்கா மறை உண்மையின் மூலமாகத்தான் கிடைக்கப்பெறுகிறது. அந்த பாஸ்கா மறை உண்மை அப்படின்னா இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை மையப்படுத்தி இந்த பாஸ்கா மறை நிகழ்வின் மூலமாகத்தான் மீண்டுமாக இந்த மனித சமுதாயம் கடவுளோடு தொடர்பு கொள்ள, கடவுளோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை மீண்டுமாக பெற்றுக்கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அனுபவிக்கின்றோம். ஒவ்வொருவருமே வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த திருமுழுக்கை மையப்படுத்தி தான் வழிபாட்டு திருக்கூட்டமே இடம் பெறுகிறது, அமைந்திருக்கிறது. இயேசுவை அல்லது இயேசுவிலே வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற உண்மையான ஒரு உறவு கொண்டாட்டம். எனவே இயேசுவுக்கும் திரு அவைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்துகின்றது தான் வழிபாட்டு கொண்டாட்டம். தந்தையாக இறைவன் இயேசுவை இந்த உலகிற்கு மனிதனாக அனுப்பினார். இறைவனுக்கும் கடவுளுக்கும், தந்தையாக இறைவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருந்த உறவை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. அதே மாதிரியான ஒரு உறவை திரு அவையிலே நம்பிக்கை கொண்டு நாமும் வெளிப்படுத்துகின்றோம், இயேசுவோடு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உறவிலே. ஏனென்றால் இயேசுவின் இந்த பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாகத்தான் இந்த புது உறவானது நம் ஒவ்வொருவருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த புது உறவைத்தான் ஒவ்வொரு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திலுமே நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். அடுத்தது மூன்றாவதான ஒரு சிறப்பான கருத்து, கிறிஸ்துனுடைய நிறைவாழ்வு பணி எது, அந்த பணியின் தொடர்ச்சி எங்கே காணப்படுகிறது, குறிப்பாக திரு அவை தான் இந்த பணியை செய்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம். கிறிஸ்துனுடைய நிறைவான பணி என்ன? இரண்டாவது எண்ணிலையை தந்தை அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய அந்த வழிபாட்டு கொண்டாட்டத்தில் நம்முடைய மீட்பு செயல் எப்பொழுதுமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எனவே இந்த எண் 5ம் 6ம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நம்முடைய கிறிஸ்துனுடைய நிறைவாழ்வு பணி எங்கே என்று சொன்னால், மீட்பினை மக்களுக்கு வழங்குவதுதான் அவருடைய நிறைவாழ்வு பணி. அதற்காகத்தான் தந்தை கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார் என்று இந்த ஏடு விளக்கமாக சொல்கிறது. இன்னும் ஆழமா பார்க்கின்ற பொழுது இந்த திருவழிபாட்டினுடைய 2 நோக்கங்களை இந்த எண் முன்வைக்கிறது. ஒன்று என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்து பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கடவுளை மாட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இரண்டாவதா பார்க்கின்ற பொழுது இந்த பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து நமக்கு மீட்பினை தந்து கொண்டே இருக்கிறார். எப்படி திருச்சபையை அவர் தன்னுடைய விழாவிலிருந்து, காயப்படுத்தப்பட்ட அந்த விழாவிலிருந்து உருவான அந்த திருச்சபையை கருவியாக பயன்படுத்தி இந்த 2 அரும்பெரும் செயல்களை செய்கின்றார். கடவுளுக்கு மாட்சி, தன்னுடைய தந்தைக்கு மாட்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் மனிதனை மீட்க வேண்டும் என்ற இந்த அரும் செயலையும் கிறிஸ்து திருச்சபை வழியாக, திரு அவை வழியாக இதை செய்து கொண்டே இருக்கிறார். எனவே அந்த நிறைவாழ்வு பணியை கிறிஸ்து ஆரம்பித்தாலும் கூட திருச்சபை, திரு அவையை அது தொடர்ந்து நடைபடுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படி என்று பார்த்தோம்னா, 6வது எண் சொல்கிறது, தந்தை கிறிஸ்துவை அனுப்பினார், கிறிஸ்து திரு அவையை அனுப்பி இருக்கிறது. திரு அவைக்கு தன்னுடைய அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது, திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஒரு பணியானது அருள் அடையாள கொண்டாட்டங்கள் வழியாக, திருப்பலியினால் நமக்கு இந்த ஒரு அரும்பெரும் செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த திரு அவையானது அந்த காயப்படுத்தப்பட்ட விழாவிலிருந்து தோன்றியது மட்டுமல்ல, பெந்தகோஸ்தே நாளிலும் திரு அவை தோன்றியதாகவும் சொல்லப்பட்டிருக்கும். எனவே திரு அவையை தோற்றத்தை கிறிஸ்து இன்னும் ஆழப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தன்னுடைய ஆவியை தந்து அந்த திரு அவை தோற்றத்தை அவர் இன்னும் ஆழப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது, திரு அவை எப்பொழுது தோன்றியது, அந்த நாளிலிருந்து விவிலியத்தை வாசிக்கிறது, ஆண்டருடைய அந்த இரவு உணவை கொண்டாடி கொண்டு இருக்கிறது, நன்றி செலுத்தவும் நம்மை அழைக்கிறது. எனவே திரு அவையாக நாம், அந்த திரு உறுப்பினர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துனுடைய இந்த பாஸ்கா மறை நிகழ்வை திரு அவையின் உறுப்பினர்களாக நாம் தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த தொடர்பணியினால் தான் நாம் தந்தை கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த திருவழிபாட்டின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இவ்வாறு நாம் வழிபடுவதுதான் உண்மையான வழிபாடு, கிறிஸ்து வழியாக வழிபடுவதுதான் உண்மையான வழிபாடு. அது மட்டுமல்ல, அவருடைய சாவை இந்த வழிபாட்டு கொண்டாட்டத்தின் வழியாக நிறைவை நோக்கி பயணிக்கின்ற வரையிலும் அறிக்கையிட்டே கொண்டிருக்க வேண்டும். எனவே கிறிஸ்து தொடங்கிய அந்த பணி
திரு அவையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த எண்கள் வெளிப்படுத்துகின்றன. திருவழிபாடு என்பது இயேசுவினுடைய மறைபொருளை நாம் கொண்டாடுகிறோம். அதை திரு அவை தனது மக்களுக்கு கொடுக்கிற ஒரு பாலமாக கருதலாம் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் தோணுச்சு. ஏன்னா பாலம் என்பது இரண்டு பேரையும் இணைக்கக்கூடியது. இயேசுவையும் இறை மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் திரு அவை திருவழிபாட்டை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு. மற்ற மக்களை, இறை மக்களை மட்டுமா அல்லது மற்ற, ஏன்னா நீங்கள் நோக்கத்தில் சொன்னீங்க மற்ற திரு அவையை சார்ந்தவர்களையும் இணைக்கக்கூடியது, மற்ற மதங்களை சார்ந்தவர்களையும் இணைக்கக்கூடியது. இதில் இறை மக்களையும் கடந்து மற்றவர்கள் எங்கு இதில் வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நல்ல ஒரு கேள்வி. தூய ஆவியருடைய அந்த அருளின் கதிர்கள் கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமல்ல எங்கும் பரவி இருக்கிறது என்பது 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது. எங்க சொல்கிறேன்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவ மக்களுடைய ஒன்றிப்பு அந்த ஏட்டில் திரு அவை சிறப்பாக சொல்கிறது. எனவே ஒரு மனிதனுக்கு மீட்பு என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருப்பதால் மட்டுமல்ல, மாறாக அவனுடைய தனிப்பட்ட விதத்தில் அவன் செய்கின்ற நன்மையான காரியங்கள் வழியாக அவனுக்கு மீட்பு கிடைக்கிறது. அவன் நன்மையான காரியங்கள் செய்கின்ற பொழுது கிறிஸ்துனுடைய அந்த எங்கும் நன்மையை செய்து கொண்டே சென்றார். அந்த பணியில் எல்லா மக்களுமே ஈடுபடுகின்றார்கள். எனவே கிறிஸ்துனுடைய அந்த திருமுழுக்கு இருக்கு பார்த்தீங்களா, திருமுழுக்கு, யோர்தான் திருமுழுக்கு, அது அந்த யூத சமுதாயத்துக்கு அவர் பெற்றுக்கொண்டது. ஆனால் உண்மையான திருமுழுக்கு என்பது சிலுவையில் தான். அந்த பாடுகள் என்பது பலருக்காக, கத்தோலிக்க மக்களுக்காக என்பது அல்ல, பலருக்காக, யாரையும் அது குறிக்கும். எனவே கிறிஸ்துடைய இந்த மீட்பு செயல் எல்லா மக்களையுமே இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திரு அவையினுடைய அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி மீட்பு இல்லைங்கிறது இருந்தாலும் நம்ம எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் ஒன்றித்து போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தாலும் நம்பிக்கையாளர்கள் அவர்கள் வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற பொழுது அவருடைய நம்பிக்கையை புதுப்பித்து அவர்களுக்கு நிறைவாழ்வை கொண்டு வருகின்றது தான் திருவழிபாட்டினுடைய சிகரமாக இருக்கிறது அப்படிங்கிறத வலியுறுத்துகிறது. தந்தையவர்களுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறேன். திருமுழுக்கு 3 விதமான திருமுழுக்கு. ஒன்று தண்ணீர் திருமுழுக்கு, இரத்த திருமுழுக்கு, விருப்ப திருமுழுக்கு. தண்ணீர் திருமுழுக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரத்த திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுக்காக இரத்தத்தை சிந்துகின்றவர்கள், அவர்கள் மறைமுகமாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இன்னொன்று விருப்ப திருமுழுக்கு என்ன அப்படின்னா, சிலருக்கு மனது அளவில் நம்ம கிறிஸ்துவாக இல்லையே, கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம், என்ன கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இது விருப்ப திருமுழுக்கு. அவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை, விருப்பத்தினால் கிறிஸ்துவை நம்புகின்றார்கள். இது அந்த அடிப்படையில் அவர்கள் ஒருவேளை கிறிஸ்துடைய மீட்பு செயலில் பங்கு பெறலாம். அடுத்ததாக கிறிஸ்துனுடைய உடனிருப்பு எங்கெல்லாம் காணப்படுகிறது என்பதை பற்றி தந்தை அவர்கள் இப்பொழுது விளக்கம் தருவார்கள். இப்போ இதற்கு முன்னாடி தந்தை சொன்னாங்க, கிறிஸ்துவினால் நிறைவாழ்வு நமக்கு கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கிறது. அப்போ எங்கே மீட்பு கிடைக்குன்னா கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். அப்போ திருவழிபாட்டில் கிறிஸ்து நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார். அப்போ முதல் பிரசன்னம் என்ன? எங்கே 2-3 பேரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவே நான் இருக்கிறேன். மத்தேயு 18:20 நாம் பார்க்கிறோம். அப்போ அசம்பிளி, இந்த திருவழிபாட்டு கூட்டத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக ஒரு சமூகமாக கூடியிருக்கிறதுனால அங்கு ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். இரண்டாவது கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் குருவானவர், அருள் பணியாளர், ஆல்தர் கிறிஸ்துவனுடைய மறு பிரதிநிதியாக குருவானவராக இருக்கிறதுனால குருவானவரில் கிறிஸ்து பிரசன்னமாயிருக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் இறை வார்த்தை முழங்கப்படும் பொழுது, இறை வார்த்தை வாசிக்கப்படும் போது இறை வார்த்தையில் கிறிஸ்து பிரசன்னமாயிருக்கிறார். நான்காவது அந்த இறை வார்த்தை பிற்கப்பட்டு இறை வார்த்தை பகிரப்பட்டு அந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டதிலிருந்து நம்ம எங்கே போகிறோம்? அந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உணவாக உட்கொள்ளப் போகிறோம். அப்போ அது நற்கருணை கொண்டாட்டம், நற்கருணை வழிபாடு. அப்போ கிறிஸ்து நற்கருணையில் அப்ப வடிவிலும் பிரசன்னமாக இருக்கா. ஆக இந்த 4 பிரசன்னம் நம் திருவழிபாட்டிலே கிறிஸ்துவனுடைய அந்த இறை பிரசன்னத்தை, அதாவது நாம் பார்க்கின்ற இந்த மனித, அதாவது மானிட பிரசன்னமாக நாம் நோக்குகின்ற பொழுது கிறிஸ்து நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டானது நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் அந்த வழிபாட்டில் நாம் செய்கின்ற காரியம் என்னென்ன அப்படின்னா, கடவுளுக்கு மாட்சி நல்குவதும் மக்களை தூய்மையாக்குவதுமான இம்மாபெரும் பணியில் தன் ஆண்டவரை கூவி அழைத்து, அதாவது நாம கடவுளை புகழ்கிறோம், கடவுளை புகழ்கின்ற பொழுது நம்முடைய புகழ்ச்சி மேலே கடவுளுக்கு போக போக மேலிருந்து த sanctification, glorification of God, கடவுளை புகழ்வது, அதன் மூலமாக sanctification of men, நமக்கு கடவுளுடைய அருள் கீழே இறங்கி வர்றதுனால நாம் புனிதர்களாக கடவுளுடைய அருளை பெற்றவர்களாக மாறுகின்றோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நாம் செலுத்துகின்ற திருவழிபாட்டிலே நாம் செலுத்துகின்ற அந்த பலி கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறதுனால
இயேசு கிறிஸ்துவின் திருப்பணிலை சார்ந்த அலுவல் செயல்படுத்துவதே திருவழிபாடு. இயேசு நம்மோடு இருந்த அந்த பலியை ஒப்பு கொடுக்கறதுனால அது இயேசுனுடைய குருத்துவ பணியாக மாறுவதால் கிறிஸ்து உடனிருந்து நமக்கு அருளை பெற்றுத் தருகிறார். இப்பொழுது அடுத்த ஒரு மைய கருத்தாக திருவழிபாட்டிற்கான அழைப்பு, திருவழிபாட்டில் நாம் பங்கு பெறுவதற்கான ஒரு அழைப்பு, அதை பற்றி வழிபாட்டு ஏடு என்ன சொல்லுகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, நான் வழிபாட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்ணக வழிபாட்டை முன் சுவைக்கின்றவர்களாக இருக்கிறோம். எனவே முதல் அழைப்பே நாம் எல்லோருமே விண்ணக வழிபாட்டை முன் சுவைக்க ஒரு அழைப்பு வழிபாட்டு அந்த ஏட்டினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே இந்த மண்ணக வழிபாட்டில் பங்கு பெறுவது என்பது விண்ணக வழிபாட்டுடைய ஒரு முன்சுவையாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த விண்ணக வழிபாட்டில் எப்படி நாம் பங்கு பெறுகிறோம் என்று பார்த்தால், நாம் பாடுகின்ற பாடல் வழியாக தூயவர்களோடு இணைந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை இப்பொழுது அல்லது கிறிஸ்துனுடைய உடலை உட்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னோம் என்றால், கிறிஸ்து அவரை இன்னும் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுவதான ஒரு முன் அடையாளமாகவும் அது இருக்கிறது. எனவே கடைசி வரைக்கும் இந்த ஒரு முன்சுவை எதை குறிக்கிறேன் என்று சொன்னால், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த திருவழிபாட்டிற்கான அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவதா பார்க்கின்ற பொழுது, எதற்காக வழிபாட்டில் நாம் பங்கு பெற வேண்டும், எதற்கான அடுத்த அழைப்பு என்று பார்க்கின்ற பொழுது, எல்லா மக்களுமே, இறை மக்கள் அனைவருமே ஒரே உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வதற்கான ஒரு தலை சிறந்த இடம் என்னவென்று பார்த்தால், அல்லது தலை சிறந்த ஒரு நிகழ்வு என்னவென்று பார்த்தால், அது திருவழிபாட்டு கொண்டாட்டம் தான். அங்கேதான் அந்த வழிபாட்டு கொண்டாட்டத்தில் சொல்லப்படுகின்ற இந்த மன்றாட்டு கூட ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உள்ளவர்களாக விளங்குவார்களாக என்று அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகின்ற பார்க்கின்ற பொழுது, திருவழிபாட்டில் பங்கு பெறுவதற்கான ஒரு அழைப்பு என்ன என்று பார்த்தால், ஒரே உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இந்த வழிபாடு தருகின்ற இன்னொரு அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருள் பணியாளர்களோடு எல்லா இறை மக்களும் இணைந்து தங்களையே காணிக்கையாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றார்கள். இங்குதான் கிறிஸ்துடைய அந்த பலியானது நிறைவடைகிறது. கிறிஸ்து தலை, நாம் எல்லாருமே அவருடைய உறுப்புகள், எல்லாருமே கிறிஸ்துவோடு இணைந்து நாம் தந்தைக்கு பலி செலுத்துகிறோம் என்று சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு ஒரு அழைப்பு வேண்டும். எனவே திரு அவை, திருவழிபாடு என்ற இந்த கொள்கை விளக்கத்தின் வழியாக நமக்கு அழைப்பு தருகிறது. இது போக உங்களோட இன்னொரு சில கருத்துக்களை, இன்னும் சில கருத்துக்களை பெற விருப்பப்படுகின்றேன். ஃபார் ஆல் மென், கேத்தலிக் டீச்சிங் ஃபார் டுடே பேஸ்ட் ஆன் வேட்டிகன் II. ஆத்தர் நேம் இஸ் ஜான் பேப்டிஸ்ட் வாக்கர். இவர் அந்த ஒரு டைட்டிலை கொடுக்கிறார், கால்டு டு த லிட்டர்ஜி. அப்படின்னா வழிபாட்டிற்கான அழைப்பு. எங்க அவருடைய கருத்து பிராரம் எங்கெல்லாம் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, ஏன் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது பார்க்கின்ற பொழுது, வழிபாடு இயல்பிலேயே கிறிஸ்துனுடைய செயல், திரு அவையினுடைய செயல். அதனால வழிபாட்டை நம்ம எல்லாருமே போகணும். இது முதலாவதான ஒரு கருத்து. இரண்டாவது, திருவழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஊற்றாக இருக்கிறது. ஆனால் அந்த ஊற்றில் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம வழிபாட்டுல பங்கு பெறணும், வாங்க அப்படி சொல்லி இந்த ஏடு அழைக்கிறது. மூன்றாவதா பார்க்கின்ற பொழுது, திருவழிபாட்டுல ஏன் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது தந்தையை வழிபட அல்ல, தந்தையுடைய திருவள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் அவர் வழிபட்டார். எதற்காக வழிபட்டார்? நாம் அவரை போல தந்தையை வழிபட வேண்டும் என்பதற்காக அவர் சுட்டி காட்டுகிறார், கற்றுத்தருகிறார், ஜெபிக்க கற்றுத்தருகிறார். அதே போல பலி செலுத்துவதும் எப்படி என்பதை அவர் அந்த தன்னுடைய சீடர்கள் வழியாக, திருத்தூர் வழியாக கற்றுத்தருகிறார். அதுதான் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுதல் என்பதை கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். அடுத்ததா பார்க்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்துனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தோம்னா, கிறிஸ்து தன்னுடைய தந்தையுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அந்த பாஸ்கா அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிகழ்விலே எல்லாரும் பங்கு பெற வேண்டும், எல்லாருமே அவருடைய உடலின் உறுப்புகளாக திகழ வேண்டும். அதனாலதான் அந்த திதாக்கை என்ற ஒரு கிறிஸ்தவ மரடைய முதல் அல்லது இரண்டாவது நூலாக இருக்கலாம், அதனுடைய ஆண்டுகள் 100 அல்லது 150 வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்கருணை மன்றாட்டுடைய பகுதி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி கோதுமை மணிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அந்த அப்பமாக மாறுகின்றன, அதே போல சிதறி கிடக்கின்ற இறை மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேருவதற்காகத்தான் திருவழிபாடு அழைக்கிறது இறை மக்களை இந்த வழிபாட்டுல பங்கு பெற வேண்டும் என்பதற்காக. இதுலதான் திருவழிபாடு முழுமை அடைகிறது. அது மட்டுமல்ல, இந்த மறைவுடல், கிறிஸ்துவ மறைவுடல் உருவாக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கமே வழிபடுவதற்காக, தந்தையை வழிபடுவதற்காக.
அந்த கருத்தையும் இந்த எழுத்தாளர் நமக்கு முன்வைக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாருமே விண்ணக பேற்றுக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணக விருந்துக்குள் நாம் எல்லோருமே நுழைய வேண்டும். எனவே இந்த கருத்தையும் அந்த எழுத்தாளர் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். இன்னொரு கருத்தை ஹிப்போலிட்டஸ் ஆஃப் ரோம் 3வது நூற்றாண்டை சேர்ந்த திருத்தந்தை, அதாவது அவனுடைய தந்தையர்களில் ஒருவர் சொல்வார், என்ன அப்படின்னா, அருளடையாள கொண்டாட்டங்களில் பங்கு பெறுவது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக இறைவார்த்தையை கேட்கணும், ஒன்றாக இறைவேண்டல் செய்யணும். அது மட்டுமல்ல, நாம் பெற்றிருந்த நம்பிக்கை இந்த உலகினரோடு பகிர்ந்து கொள்ளணும். அதனாலதான் திருவழிபாடு என்ற இந்த ஏடு நம்மை வழிபட நம்மை அழைக்கிறது என்பதை இந்த எழுத்தாளர் நமக்கு சொல்கிறார். இப்பொழுது அருள் பணியாளர்களை பற்றி தந்தை இம்மானுவேல் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். பங்கேற்பாளர்களுடைய மனநிலை என்ன? எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்பிக்கையாளர்களாகிய நாம் அல்லது அருள் பணியாளர்களாகிய நாம் எப்படி திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பங்கேற்க வேண்டும் என்பதை குறித்து இந்த கொள்கை திரட்டில் பார்க்குற சமயத்தில் சரியான ஒரு மனநிலை வேண்டும். என்ன சரியான ஒரு மனநிலை? நான் இயேசுவின் இந்த கல்வாரி பலியிலே இணைந்திருக்கின்றேன், திரு அவையோடு நம்பிக்கையாளர்களாகிய இந்த ஒரு குடும்பத்தோடு இணைந்து நான் மன்றாடுகின்றேன் என்ற அந்த சரியான ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். இந்த சரியான மனநிலையை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே, அது எந்த ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் அதில் நடைபெறுகின்ற கொண்டாட்டங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற ஜெபங்கள், மன்றாட்டுக்கள், இறைவேண்டல்கள், பாடல்கள், இவைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுப்புகின்ற மன்றாட்டுகளாக, இறைவேண்டல்களாக அமைகின்ற பொழுதும் நமது சொல்லுகின்ற வார்த்தையும் உள்ளமும் இணைந்த ஒரு நிலையோடு செயல்படுகின்ற பொழுதுதான் இந்த வழிபாட்டு நிலையிலே பங்கேற்கக்கூடிய மனநிலை நமக்கு உறுதியாக உண்மையாக என சொல்லி இந்த கொள்கை திரட்டு மிக ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறது. அதோடு தமிழக ஆயர் பேரவையினுடைய திருவழிபாட்டு பணிக்குழுவின் தலைவராக செயல்படக்கூடிய மேதக ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், முழுமையாக பொருள் உணர்ந்து வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பங்கேற்கின்ற போதுதான் அந்த வழிபாட்டினுடைய ஆற்றலை, வல்லமையை நிறைவாக நாம் பெற்று மகிழ முடியும். இல்லை என்றால் நிறைய இந்த கருத்தமர்வுகளில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பதை போன்று ஒரு வாடிக்கையாக நடைபெறுகின்ற ஒரு செயலாகத்தான் மாறிவிடும். திருவழிபாட்டில் அருள் பணியாளருடைய பங்கு மிக மிக முக்கியமானது அப்படின்னு நீங்கள் வலியுறுத்தினீங்க. சரி ஃபாதர். அதே போல் எப்படி மக்கள் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வருகிற போது நான் கிறிஸ்துவின் மறையுடலில் பங்கெடுக்கிறேன், கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பிலே பங்கெடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது நீங்கள் சொன்னது போல் ஒரு வாடிக்கையாக, அல்லது திரு அவையினுடைய ஒழுங்குமுறை, வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி நான் எனக்கு கொடுக்கப்பட்ட மக்களிலிருந்து எடுக்க முடியும்? அந்த ஊறி போன மனநிலையிலிருந்து எப்படி மக்களை விடுவிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொன்னால் நலமாக இருக்கும். அருமையான கேள்வி. அதாவது உங்களுக்கும் நெருடல் இருக்கிறது, மக்களுக்கும் நெருடல் இருக்கிறது. ஒரு பங்கு தந்தை என்ற விதத்தில் அந்த தல திருவையினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அது வத்திக்கான் சார் தான் போதிக்குது. ஏன்னா மக்களுக்கு திருவழிபாட்டில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய அந்த கல்வாரி பலி எடுக்கிறோம். நான் ஆலயத்தில் நுழைகின்ற பொழுது ஒவ்வொரு பலியும் நான் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு திருப்பலி. எனவே இது ஒரு காட்சி பொருள் அல்ல, அல்லது இது சும்மா நான் ஒரு வேடிக்கை பார்ப்பதல்ல. அந்த திருப்பலி என்பதை ஒரு பய உணர்வோடு, நம்பிக்கை உணர்வோடு அந்த மக்கள் கொண்டாடுகின்ற பொழுது நிச்சயமா அது அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மையான கல்வாரி பலியில், ஏன்னா இதுதான் நம்ம பல நேரங்களில் மறந்துடும். பங்குத்தந்தையினுடைய அந்த அருள்பணியாளருடைய வேலையை மக்களை தயாரிக்கணும், இப்போ திருவழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணரணும். ஒவ்வொரு திருப்பலியில் நடக்கின்ற ஒவ்வொரு சடங்கை பற்றி மக்களுக்கு புரிதல் ஏற்படணும். அந்த புரிதலுக்காகத்தான் திரு அவை கற்பிக்கிறது. அதனுடைய இன்னும் புரிதல் ஏற்படலை அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த மாதிரியான கலந்தமர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இறைவேண்டலை பற்றி தந்தை அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். ஏன்னா அந்த இறைவேண்டல் இப்போ அது அருள் தந்தை இம்மானுவேல் சொன்னப்போ சொன்னாங்க இல்லையா, அதாவது திருவழிபாட்டில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு அருள் பணியாளர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். அப்போ அந்த வழிபாட்டினுடைய மகத்துவத்தை உணர்கின்ற பொழுது அந்த இறைவேண்டலுக்கு நாம் மக்களை அழைத்து செல்கிறோம். அப்போ இறைவேண்டலுக்கு நாம் மக்களை அழைத்து சென்ற பொழுது என்ன ஆகுதுன்னா,
எனக்கும் அதாவது பங்கு ஒரு அருள் பணியாளருக்கும் மக்களுக்கும் இணைந்து அதை ஜெபிக்கின்ற ஒரு சமூகத்தோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்ய கிறிஸ்து அழைக்கப்பட்டுள்ளார். ஸோ இட் இஸ் அ லிட்டர்ஜிக்கல் அசம்பிளி. அவங்க எல்லாரும் ஒரு சமூக கொண்டாட்டம். அப்போ சமூக கொண்டாட்டங்கள் இருக்கும் பொழுது அந்த பங்கில் இருக்கிற எல்லாரும் தனித்தனியாக இருந்தாலும் இங்கே அந்த ஆலயத்தில் நுழைகின்ற பொழுது they become the liturgical assembly. ஒரு சமூகமாக அவர்கள் வர்றதுனால அவர்கள் சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள். எனவே அந்த வழிபாட்டிலே அவர்கள் பங்கெடுக்கின்ற பொழுது எப்படி திருத்தூதர்கள் என்ன சொன்னாங்கள் என்றால், அவர்கள் தமது உள்ளறைக்கு சென்று மறைவிலே தந்தையை வேண்டவும், அப்ப திருத்தூதர் படிப்பிற்பது போல இடைவிடாது இறைமடம் வேண்டவும் கடமைப்பட்டுள்ளார்கள். எனவே இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், திருத்தூதர்கள் ஜெபித்தார்கள். எனவே நாமும் இறை மக்களை இறைவேண்டல் செய்ய அவர்களை தூண்டுகின்ற பொழுது அந்த இறை அனுபவம் பெற்று அவர்கள் திருவழிபாட்டின் மூலமாக அருள் வாழ்வுக்குள் நுழைகிறார்கள் என்பதை இந்த கொள்கை திரட்டானது போதிக்கிறது. இப்பொழுது பக்தி முயற்சிகளை பற்றி தந்தை இமானுவேல் அவர்கள் முன்மொழிவார்கள். பக்தி முயற்சிகள் அப்படின்னாக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வழிபாட்டு கொண்டாட்டங்கள் எதை மையப்படுத்தி இருக்கிறது? எல்லா வகையான அருள் அடையாள கொண்டாட்டங்களையும் நாம் வழிபாட்டு கொண்டாட்டம் என்று சொல்கிறோம். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம் என்ற இந்த அருளடையாள கொண்டாட்டங்கள் வழிபாட்டு கொண்டாட்டங்கள். இதை தவிர திருப்புகழ் மாலை, இதை வழிபாட்டு கொண்டாட்டமாக திருவை ஏற்றுக்கொள்கிறது, அங்கீகரிக்கிறது. இதை தவிர பிற கொண்டாட்டங்களை பக்தி முயற்சிகள் என்று சொல்கிறோம். அது ஒரு வேளை நவநாளாக இருக்கலாம், பிற பக்தி முயற்சிகளாக இருக்கலாம். இந்த பக்தி முயற்சிகளுக்கும் வழிபாட்டு கொண்டாட்டத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, திருவழிபாட்டு கொண்டாட்டத்தின் மூலமாக ஒரு நபர் இறைவன் தருகின்ற அந்த அருளை பெறுகிறார். அருளடையாள கொண்டாட்டத்தின் மூலமாக கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அருளை பெற்றுக்கொள்கிறார், ஆசிரியை பெற்றுக்கொள்கிறார். இந்த பக்தி செயல் ஒரு தனி நபருடைய விருப்பத்தை மையப்படுத்தியது. நான் விரும்புகிறேன், அதனால் நான் இதை செய்கிறேன், என் குடும்பம் விரும்புகிறது, எனவே நாங்கள் இதை நிறைவேற்றுகின்றோம் என்று விருப்பு வெறுப்புகளை மையப்படுத்திய நிலைகளை கொண்டது தான் இந்த பக்தி முயற்சி. ஒரு அறிஞர் இப்படி குறிப்பிட்டு சொல்றாரு, பக்தி முயற்சிகளை 4 வகையாக பிரிக்கலாம் என சொல்லி கத்தோலிக்க திருவையில். ஒன்று, இயேசுவை, அன்னை மரியாவை, புனிதர்களை மையப்படுத்திய பக்தி முயற்சி என்றும், இரண்டாவது திருவழிபாட்டு ஆண்டை மையப்படுத்திய பக்தி முயற்சி, அதாவது தவ நாட்களில் தவ உடைய அணிவது அல்லது திருயாத்திரையாக சொல்லுவது, திருவழிபாட்டு ஆண்டை மையப்படுத்திய பக்தி முயற்சி என்றும், மூன்றாவதாக திரு பண்டங்களை மையப்படுத்திய ரெலிக்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, புனித பண்டங்களை மையப்படுத்திய பக்தி முயற்சி. அந்தோனியாருடைய ரெலிக்ஸ் இருக்குது, அல்லது அருளாளர் ரெலிக்ஸ் இருக்குது, அந்த புனித பண்டங்களை மையப்படுத்திய பக்தி முயற்சி என்றும், நான்காவதாக புனித இடங்களுக்கு செல்வதன் மூலமாக ஏற்படுகின்ற பக்தி முயற்சி. உதாரணமா அன்னை தெரேசாவுடைய கல்லறை சந்திக்கிறாங்க, அல்லது புனித அல்போன்சமாவுடைய கல்லறை சந்திக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய மண்ணையோ அல்லது ஒரு பொருளையோ வாங்கிட்டு வராங்க, அதன் மூலமாக ஏற்படுகின்ற இந்த பக்தி முயற்சி. பக்தி முயற்சிகள் திரு அவை வரவேற்கிறது, ஆனால் தடை செய்வதில்லை. இந்த பக்தி முயற்சியோடு மட்டும் நம்ம அதிகமாக போய்விடக்கூடாது. பக்தி முயற்சி என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நபரை, ஒரு நம்பிக்கையாளரை இன்னும் வழிபாட்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்கு தூண்டுதல் கொடுக்க வேண்டும், உற்சாகம் கொடுக்க வேண்டும். ஆனால் அதோட மட்டும் நின்று விடக்கூடாது. மாறாக இதையும் தாண்டி கடவுளை மையப்படுத்திய நிலையை, இறைவனை, இயேசுவை புகழுகின்ற அந்த நிலையிலே வளர வேண்டும் என்பதையும் கூட இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. பக்தி முயற்சிகளை பற்றி தெளிவாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. நம்ம எப்பொழுதுமே பக்தி முயற்சிகளும் அந்தோணியார் பக்தி, மாதா பக்தி, இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தோணியார் பக்தினா அந்தோணியாரை மட்டும்தான் வழிபடுறாங்க. அந்த அந்தோணியார் வழியாக நம் கடவுளிடம் செல்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்கள்ட்ட கிடையாது. அந்தோணியாருக்கு மொட்டை போடுவாங்க, அந்தோணியாருடைய அந்த உப்பு வைக்கிறது எல்லாமே ஒரு வேண்டுதலாக செய்கிறாங்க. மாதா வணக்கம், இது எல்லாமே அவங்கள மையப்படுத்தி தான் இருக்கே ஒழிய, இன்னைக்கு அவங்க மாதா வழியாக நான் கடவுள்கிட்ட போகிறேன், அந்தோணியர் வழியாக நான் கடவுள்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நற்கருணை ஆராதனைக்கு இல்லாத அந்த கூட்டம் அந்தோணியார்கிட்ட இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்தோணியார் திருவிழா, அதனால் நான் அந்தோணியார் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த் கூட அவங்க லீவ் எடுத்து அந்தோணியார்கிட்ட போய் தங்கி இருக்கிறாங்க. இன்னும் இந்த கடவுள்கிட்ட இந்த அந்தோணியார் வழியாகவோ மாதா வழியாகவோ நம்ம கடவுள்கிட்ட தான் போய் நம்ம கடைசியில் சேர்றோம். அவருடைய அருளை கடவுளுடைய அருளை இவர்கள் வழியாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்பது அந்த உணர்வை அவர்களுக்கு நாம் இன்னும் எப்படி வெளிப்படுத்தலாம் என்பதை சொன்னால் நன்றாக இருக்கும். நீங்க சொல்ற அந்த வார்த்தையே வத்திக்கான் நம்பர் 13 கடைசி பார சொல்லுது. அதாவது
அதாவது திருவழிபாடு தன் இயல்பிலே இப்பக்தி முயற்சிகளை விட சிறந்தது. திருவழிபாடு தான் சிறந்தது. அப்போ திருவழிபாட்டு காலங்களை கருத்தில் கொண்டு பக்தி முயற்சிகளை ஒழுங்கு செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெகுஜன பக்தி முயற்சியோட இதை இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க. அவங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்தி முயற்சியை ஒரு புதுசு புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 90கள்லேருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை வர்றது, அப்புறம் இந்த ஒவ்வொரு 14 ஸ்தலத்துக்கு வந்து திருப்பயணம் மேற்கொள்ளலாம். இப்போ திடீர்னு வந்த ஒரு பழக்கம் இப்படி மக்களிடத்து பயங்கர பரவலாக துவக்காலத்தில் திருப்பயணம் மேற்கொள்ளலாம். இது வந்து வந்த மக்களுடைய பக்கம். ஆனால் இது என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். எனவே இவை திருவழிபாட்டு இணைந்து சென்று அதிலிருந்து ஒரு வகையில் பிறந்து வந்து அங்கிருந்தா இது ஸ்டார்ட் ஆகணும், அங்கதான் போகணும். அதற்கே மக்களை அழைத்து செல்லும் வகையில் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே டைரக்ஷன் மாறி போயிட்டு இருக்கிறோம். இதை நம்ம திருச்சபை ஒழுங்குபடுத்துது. அப்போ திருச்சபையுடைய போதனைப்படி நம்ம கேட்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் கூர்மைப்படுத்தப்படுகிறோம். அதை சரியான நிலையில திருச்சபையினுடைய போதனை, ஆயர் பேரனுடைய போதனை, திருவினுடைய போதனை எல்லாம் கேட்டு செய்கின்ற பொழுது நாம் சரியான ஒரு பாதையை நோக்கி பயணம் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த சிஸ்டர் கேட்ட கேள்வியிலேயே அந்த பரிந்துரையை விட்டுட்டு நம்ம வந்து அந்தோணியாரையும் மாதாவையும் அதை கடவுள் அப்படின்ற ஒரு பார்வையா மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய பார்வையா இருக்கு. இதுல வந்து என்னன்னா பிரிந்த சபையினர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எதுக்காக நீங்க பரிந்துரை ஜெபம்லாம் செய்யறீங்க, நேரடியா ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு அவங்களுடைய கேள்வியா இருக்கு. அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் இந்த பரிந்துரையை மையப்படுத்தி? அதாவது புனிதர்கள் அந்தோணியார், செபஸ்தியார், மாதா, எந்த புனிதராக இருந்தாலும் இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடியவர்கள், கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தியவர்கள், அல்லது கிறிஸ்துவுக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள். அப்போ கிறிஸ்துவோடு இணைந்ததனால்தான் இவர்கள் இவ்வுலகிலே இருந்த பொழுது அந்த புண்ணியத்தை கடைபிடிச்சதுனால அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் விண்ணகத்திலே கிறிஸ்துவோடு இணைந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இவ்வுலகில் இருந்து செய்த அந்த பணியை தங்களுடைய அந்த அறவாழ்க்கையின் மூலமாக பெற்றுத்தந்ததுனால நாம் அவர்களிடத்திலே கொண்டிருக்கின்ற அந்த பரிந்துரை நமக்கு என்ன ஒரு பலனை பெற்றுத்தரலாம். அப்போ புனிதர்கள் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு இன்னும் அருள் ஆசிர் கிடைக்கும். ரெண்டாவது, ஒவ்வொரு புனிதரிடத்துல பல்வேறு விதமான திருத்தலங்கள்ல அங்கு மக்கள் செல்றதுனால அங்கு அந்த மக்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படுவதனால இந்த பரிந்துரை ஜெபமானது அந்த புனிதர்கள் வழியாக நாம் பரிந்துரைக்கப்படுகிறதானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. பக்தி முயற்சியை பற்றி சொல்கின்ற பொழுது பக்தி முயற்சியை கடைசியாக இந்த திருப்பலியோடு தான் நாம் நிறைவு செய்கிறோம். ஆனால் ஒரு மாதா பெருவிழாக இருக்கலாம், அல்லது மற்ற புனிதர்களுடைய புனித அந்தோணியார், புனித யோசேப்பு இவருடைய திருவிழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது குறிப்பாக இறைமக்கள் இந்த இறைமக்களுடைய மன்றாட்டு பிரேயர் ஆஃப் தி ஃபெய்த்ஃபுல் அது எழுதுகின்ற பொழுது அன்னை மரியா வழியாக மன்றாடுகிறோம், புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுகிறோம், புனித யோசேப்பு வழியாக மன்றாடுகிறோம், இப்படியெல்லாம் எழுதுறாங்க, சொல்றாங்க. அது கிடையாது. வழிபாட்டில் கிறிஸ்து வழியாங்கிறது மட்டும்தான் மையப்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை நவநாள் பக்தி முயற்சி நடைபெறுகிறது, அந்த சமயத்தில் வேணா மற்ற புனிதருடைய பெயர்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் திருப்பலியில கிறிஸ்து வழியாக என்பதைத்தான் நாம் மையப்படுத்த வேண்டும், அதைத்தான் உறுதியாக சொல்ல வேண்டும். இந்த வழிபாட்டில் பங்கெடுப்பது, பக்தி செயல்பாடுகளில் பங்கெடுப்பது உணர்வுபூர்வமாக இருந்தால் அதில் ஒன்றி போயிடும். ஒருவேளை நவநாள் வழிபாட்டில் ரொம்ப உணர்வுபூர்வமாக நற்கருணை ஆராதனையில் ஒரு அருங்குடை வழிபாட்டு ஜபத்தை போல ஏறெடுத்தால் ஒரு உணர்வுபூர்வமாக, ஆனால் அந்த உணர்வுபூர்வமான செயல்பாடு திருப்பலியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உணர்வு மட்டும்தான் இங்கு பிரதானப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. உணர்வையும் தாண்டி எதை முன்னிறுத்தினால் திருப்பலியினுடைய மகத்துவம் இன்னும் வெளிப்படும், இன்னும் புரிய வைக்கப்படும் அப்படிங்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டத்தில் ஒரு நூலை வாசிக்கின்ற பொழுது தெயோசென்ட்ரிக் அடி வாங்கிறது, ஆந்த்ரோபோசென்ட்ரிக் தான் இப்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதர்களை மையப்படுத்திய மன்றாட்டுகளாக இருக்கிறதே ஒழிய நம்முடைய மன்றாட்டுகள் இறைவனை, இறைவனுடைய மாட்சியை, அவருடைய மறைபொருளை மையப்படுத்திய மன்றாட்டுகள் இல்லை. அதனால தான் அருள் பணியாளர்கள் சொந்தமாக ஜெபம் சொல்றாங்க. சரிதானா? இப்போ பங்கேற்பை பற்றி தான் நான் பேச போறேன். இது தலைப்பு. இல்லை 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 14, 30, 48 இந்த 3 எண்களையும் சுருக்கி நான் சொல்றேன். நம்முடைய வழிபாட்டு தான் மிக முக்கியமான பங்கேற்பு இருக்க வேண்டும். 3 காரியங்கள். 1 பொருள் உணர்ந்து, அடுத்ததாக செயல்முறையில், தென் முழுமையாக. இந்த 3 காரணங்கள் இருக்கு. இந்த 3ஐயும் நாம் முழுமையாக பயன்படுத்தணும். எனவே இந்த பங்கேற்பு, இறைமக்களுடைய பங்கேற்பு இந்த 3 நிலைகளும் இருக்கணும். எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அது பாடலாக இருக்கலாம், வாசகங்களாக இருக்கலாம், பதில் மொழிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தங்களுடைய உள்ளும் புறமும் இணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும்.
ஆனால் மூன்றாவது சொல்லப்படுகின்ற அந்த எண் 48ல் சொல்லப்படுகிற எப்படின்னா, தொடர்பு அற்றவர்கள் போல் பார்வையாளர்கள் போல் இருக்கக்கூடாது. எனவே நன்றாக புரிந்து கொண்டு பக்தியுடனும் செயல்முறையில் பங்கேற்க வேண்டும். கடவுளின் வார்த்தையில் அவர்கள் அறிவு பெற வேண்டும். இறை விருந்தினால் ஊட்டம் பெற வேண்டும். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். திருப்பணியாளரோடு இணைந்து தங்களை கையளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவாக இறை மக்களோடு இணைந்த ஒருமைப்பாட்டில் நாள்தோறும் வளர வேண்டும். இதுதான் அந்த முழுமையான பங்கேற்பை பற்றிய ஒரு சரியான விளக்கத்தை அந்த ஏடு நமக்கு தருகிறது. ஆனால் அதோடு இணைந்து இந்த முழுமையாக பொருள் உணர்ந்து செயல்முறை பங்கேற்பு பற்றி திரு அவை எங்கெங்கெல்லாம் சொல்லுகிறது என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் நான் கொடுக்கிறேன். ஒன்றாவதாக சேக்ரெட் காங்கிரிகேஷன் ஃபார் ரைட் 1958 ஒரு 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னதாகவே உள்ள ஒரு எண்ணம். ஒரு குழுவாக இருக்கலாம், பணியாளர்களாக இருக்கலாம், எல்லாருமே சரியான மனநிலையோடு இருக்கணும். இதுவே ஒரு முழுமையான பங்கேற்பை கொடுக்கிறது. இரண்டாவதாக திருத்தந்தையர்கள் ஹோலி ஃபாதர்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்க்கின்ற பொழுது, பைஸ் X த்ராலே சொலிச்சித்தூதினே, அது திரு இசையை பற்றிய ஒரு மடல். 1903 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னதாகவே அவர் முழுமையான ஈடுபாட்டை வலியுறுத்துகிறார். அடுத்ததாக பைஸ் XII மேதியாத்தோர் தேயி, கடவுளின் இணைப்பாளர், மீடியேட்டர் ஆஃப் காட், அதில் 1947 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னதாக அது இங்க என்ன கொடுக்குற அப்படி சொன்னா, இந்த எல்லாருடைய முதன்மையான கடமையே இந்த முழுமையான பங்கேற்பு தான் என்பதை வலியுறுத்துகிறார். அடுத்ததாக பெனடிக்ட் 16 என்ன சொல்ற அப்படின்னா, பங்கேற்பில் உயிர்த்த கிறிஸ்தின் உடனிருப்பை உணரணும். எங்க பங்கேற்பு எங்க வருது? தந்தை அவர்கள் கேட்டாங்கன்னு சொன்னா, எங்க அந்த பக்தியை கொண்டு வருவது அப்படி சொல்லி தந்தை அவர்கள் கேட்டாங்க ஒரு கேள்வி. அந்த கேள்வியில நான் அந்த பங்கேற்பதே கிறிஸ்துடைய அந்த உயிர்ப்பில் பங்கு பெறுகிறேன். அந்த ஒரு சிந்தனை பக்தி முயற்சிக்கும் திருப்பலிக்குள்ள வேறுபாடு தான். பக்தி முயற்சியில அவர்களுடைய உயிர்ப்பில் பங்கு பெறுவதில்லை, ஆனா திருப்பலியில கிறிஸ்துடைய உயிர்ப்பில் பங்கு பெறும் என்ற ஒரு சிந்தனை வருகின்ற பொழுது உங்க முழுமையான பங்கேற்பு வரலாம். அடுத்ததாக திருவழிபாட்டினுடைய அல்லது திரு அவையினுடைய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, திருவழிபாடு 1963 இந்த எப்பெல்லாம் பார்த்து 14, 30, 27, 41, 11, 48, 124, 50, 19 ஆகிய எண்கள்ல இந்த முழுமையான பங்கேற்பு பற்றி சொல்கிறது. அடுத்த திரு இசையை பற்றி மூசிகாம் சாக்ராம் 1967 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு உள்ளும் புறமும் எப்பொழுதுமே முழுமையாக உணர்ந்து செயல்முறையில் இருக்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திருத்தந்தையர்கள் ஃபாதர்ஸ் என்னென்ன ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லி பார்க்கின்ற பொழுது, வாரியதாத்தஸ் லெஜித்திமே, இந்த ஒரு மடல்ல நம்முடைய சைகைகள், உடல்நிலைகள் எல்லாமே முழுமையாக பங்கேற்பில் இருக்க வேண்டும். அடுத்து எக்லேசியே தே எவுகரிஸ்தியா, திரு அவை நற்கருணை, இந்த ஒரு ஏட்டுல ஜான் பால் II 2ஆம் ஜான் பால் சொல்வது 2003 பீட பலி பங்கேற்பே சிறப்பானதாக இருக்க வேண்டும். அங்கே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அடுத்ததாக ரெதம்சியோனி சாக்ரமென்தும் அப்படின்னா மீட்பின் அருள் அடையாளம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பங்கேற்பு வெறுமனே வந்து போவதா இருக்கக்கூடாது, உண்மையிலும் நேர்மையிலும் அருள் பணியாளரோடு பங்கேற்பதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக திரு அவையினுடைய சட்டம் 1983 528வது எண் 2வது பேராகிராஃப் சொல்கிறது, நற்கருணை கொண்டாட்டத்தில் இறைவேண்டலில் அருள் பணியாளர்கள் இவர்கள் முழுமையான செயல்பாட்டோடு பங்கேற்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் என்று அருள் பணியாளருடைய கடமை பற்றி சொல்லியிருக்கிறது திரு அவை சட்டம். அடுத்ததாக GIRM ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோமன் மீசல், ரோமை திருப்பலியினுடைய பொது படிப்பினை என்ற அந்த முன்னுரை பகுதியில் பார்க்கின்ற பொழுது 5, 18, 20, 386 இந்த எண்கள் என்ன சொல்லியிருக்கின்றன என்று சொன்னால், இந்த பங்கேற்பு இவற்றினால் ஒரு மனிதர், ஒரு கிறிஸ்தவர் புனிதத்தில் வளர்கிறார். இந்த ஒரு பங்கேற்பினால் அவர் நம்பிக்கையோடு, எதிர்நோக்கோடு, அன்போடு அவர் பங்கேற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காணப்படுகின்ற என்னென்ன அடையாளங்கள் அந்த சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பயன்படுத்துகிறோமோ அதன் வழியாகவும் ஒரு கிறிஸ்தவர் முழுமையாக பங்கேற்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு அப்படின்னு சொன்னா, நேச்சர் ஆஃப் லிட்டர்ஜி, திருவழிபாட்டின் இயல்பே என்ன அப்படின்னா இந்த 3 விதமான பங்கேற்பு தான். அதோடு கூட விழாக்களா இருக்கலாம்,
பெருவிழாக்களாக இருக்கலாம், அருள்நடை கொண்டாட்டங்களாக இருக்கலாம், திருச்சடங்குகள் நிகழ்வுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் காணப்படுகின்ற முன்னுரையில் இந்த 3 விதமான பங்கேற்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடல்களிலும் மக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் திரு அவை நமக்கு கற்றுத்தருகிறது. இதுதான் அந்த பங்கேற்பு பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய போதனை, திரு அவையினுடைய போதனை, இட்ஸ் அ விட்னஸிங் வேல்யூ. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது, திருத்துளை ஏற்படுத்தியது, கிறிஸ்துவுக்காக அவர்கள் சாட்சிகளானார்கள், மறை சாட்சிகளாக இருந்தார்கள். அப்போ அந்த உணர்வு என்பது உணர்வோடு நின்று விடக்கூடாது. நம்முடைய வழிபாடு உணர்வை கடந்து என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு, என்னுடைய சாட்சிய வாழ்வுக்கு அழைத்து செல்லணும். இந்த சாட்சிய வாழ்வுக்கு அழைத்து செல்வது தான் திருவழிபாட்டினுடைய நோக்கம். இப்போ உணர்வு மட்டுமே இருந்துச்சுன்னா அது என்னோட நின்று விடுகிறது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போகலை அப்படிங்கிறப்போ மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தி, நான் கொண்டாடுகின்ற இந்த திருப்பலியினால, திருப்பலி கொண்டாட்டத்தினால அல்லது மறையுறையினால என்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நான் கிறிஸ்துவனுடைய சாட்சியாக மாறுகிறேன் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறப்போ உணர்வை கடந்து சாட்சிய வாழ்வாக மாறுகின்ற பொழுது சரியான புரிதல் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த கருத்தாக பயிற்சியை பற்றி தந்தை. இப்போ பங்கேற்பை பற்றி பேசணும். இப்போ பங்கேற்பு அப்படின்னா அதுக்கான பயிற்சி. அதனால தான் அந்த திருவழிபாட்டு அந்த என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எண் 15 இதற்காக பயிற்சியகங்களில், குறிப்பாக துறவர பயிற்சியகங்கள், குருமடங்கள், அப்புறம் கன்னியர்கள் படிக்கின்ற அந்த இடங்களில் சரியான இறையியல் பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கணும். திருவழிபாட்டை பற்றிய, திருவழிபாட்டு இயலை பற்றிய ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு அப்பவே தொடக்கத்திலே அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் இறையியல் கல்லூரிகளில். இது வந்து ஏறக்குறைய 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு குறும்படங்கள்லையும் திருவழிபாட்டுக்கான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதிகமான முக்கியத்துவம் வர வேண்டும். அதாவது மற்ற பாடங்களை போல, குறிப்பாக பேராசிரியர் கற்பிக்கின்ற மற்ற கோட்பாட்டியல், விவிலியம், அருள்வாழ்வு, அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை போல திருவழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குருமடங்களையும் துறவர இல்லங்களிலும் திருவழிபாட்டுக்கான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்று அதை வலியுறுத்துகின்றார்கள். அதே நேரத்தில் அருள் பணியாளர்களுக்கும் தக்க வித ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்கணும். அப்போ அருள் பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்தா தான் அவர்கள் பயிற்சி பெற்று இந்த திருவழிபாட்டை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு அவர்கள் மக்களை தயாரிப்பதற்கான ஒரு பணியை செய்ய முடியும். அப்போ குருக்களுக்கு பயிற்சி, துறவர இல்லங்களில் பயிற்சி. எனவே துறவர இல்லங்களில் குருவாக வந்துகின்ற அவர்கள் தாங்கள் பணியாளர்களாக வருகின்ற பொழுது தங்களுடைய பணியை மக்களுக்கு செய்கிறாங்க. மக்களிடத்திலே அவர்கள் அந்த பயிற்சியை கொடுக்கின்றார்கள். இவ்வாறு அந்த பயிற்சியை கொடுக்கின்ற பொழுது திருவழிபாட்டை பற்றிய ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது குறுமடங்கள், துறவர இல்லங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இது மறைமாவட்டத்திலும் இது கையாளப்பட வேண்டும். அப்போ மறைமாவட்ட திருவழிபாட்டு பணிக்குழு அப்படின்னு இருக்குது. இப்போ திருவழிபாட்டு பணிக்குழுக்கு அதுக்கு ஒரு செயலர் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த மறைமாவட்டம் முழுவதும், பங்குகள் முழுவதும் சென்று பணிக்குழுக்களை உருவாக்குறாரு. அந்த பணிக்குழுக்கள் மூலமாக அந்த பங்குல திருவழிபாட்டு பணிக்குழு இருக்கிறது. இப்போ திருவழிபாட்டு பணிக்குழு திருவழிபாட்டை எப்படி கொண்டாடுவது, ஞாயிறு வழிபாட்டை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது, அந்த ஞாயிறு வழிபாட்டை எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவது, எப்படி மக்களை பங்கேற்க வைப்பது அப்படிங்கிற ஒரு புரிதலை மக்களிடத்துல ஏற்படுத்துறாங்க. அப்போ குறுமடம், துறவர இல்லம், அதுக்கு அடுத்தது மறை மாவட்டம், பங்குத்தளம், பங்குத்தளத்தில் பங்கு பணிக்குழுக்கள், மேல் கட்டமைப்புலேருந்து அடித்தளம் வரை திருவழிபாட்டுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கின்ற பொழுது இதில் வல்லுநர்கள், இதுக்கு குருக்களுக்கும் சிறப்பான பயிற்சி தேவைப்படுகிறது. ஏன்னா இப்போ எங்களை போல திருவழிபாட்டு நன்றாக படித்தவர்கள், சிறந்த நிலையில் ஏற்பட்டவர்கள் கொடுக்கிறது பயிற்சி. பிறகு இந்த திருவழிபாட்டிலையும் திரு இசையினுடைய பற்றி தெரிந்தவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் பங்குல பணியாற்றுவதற்கும் அல்லது திருப்பலியில் பாடுவதற்கும் பங்கேற்பதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி என்பது முக்கியமான ஒன்றாக கருதுறதுனால நாம் இந்த பயிற்சியை அதிகமாக ஊக்குவிப்போம், அதிக பயிற்சி கொடுப்போம். அப்போ மக்களுக்கு பங்கேற்பு கிடைக்கும். மக்கள் இன்னும் முழு மனதோடு செயல்முறையில் பங்குவதற்கு உதவியாக இருக்கும். அதனால பயிற்சி அவசியம் என்பதை இந்த கொள்கை திரட்டு வலியுறுத்துகிறது. அடுத்ததாக திருச்சமூகத்தை பற்றி தந்தை அவர்கள் பேசுவார்கள். திருவழிபாட்டு கொண்டாட்டம் அப்படின்னாவே ஒரு தனி நபருடைய கொண்டாட்டம் இல்லை, ஒரு சமூக கொண்டாட்டம். நம்பிக்கையாளர்களாகிய நாம் எல்லோருமே இணைந்து, இயேசுவின் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எல்லோருமே இணைந்து அருள் பணியாருடைய தலைமையிலே அல்லது மறைமாவட்ட ஆயருடைய தலைமையிலே கொண்டாடுகின்ற ஒரு கூட்டு கொண்டாட்டம். சில சமயத்தில் இந்த வழிபாட்டு கொண்டாட்டங்களை தனி கொண்டாட்டமாக மாற்றுற சமயத்தில் தான் பல்வேறு வகையான முரண்பாடுகளை நம்ம வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே காணுகின்றோம். இந்த தனிநபர்
கொண்டாட்டமாக இல்லாமல் பொது கொண்டாட்டமாக ஏன் அமையணும் அப்படின்னாக்க, இது ஒரு சமூக கொண்டாட்டம். இது வழிபாட்டு கொண்டாட்டமே ஒரு சமுதாய கொண்டாட்டம், ஒரு சமூக கொண்டாட்டம். நம்பிக்கையாளர் அனைவருமே ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து கொண்டாடுகின்ற கொண்டாட்டம். அதைத்தான் இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறது. ஒரு சமூக பார்வையோடு, சமூக எண்ணத்தோடு, ஒரு குடும்ப உணர்வோடு கொண்டாடுகின்ற கொண்டாட்டமாக இது அமைய வேண்டும் என்பதையும். அடுத்ததாக திருவழிபாட்டை எவ்வாறு ஒழுங்கு செய்தல், சீரமைத்தல் பற்றி தந்தை அற்புதம் அவர்கள் பேசுவார். இப்போ இந்த திருவழிபாட்டை சீரமைப்பது அல்லது ஒருங்குபடுத்துவது, அதை ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவது, அது யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தலை ஆயருக்கும் திருவழிபாட்டை ஒழுங்குபடுத்துவது திரு அவை அதிகாரிகளுக்கு மட்டுமே உரித்தானது. அப்போ அவரவர்களும் தங்களுக்கு ஏற்ப தங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்பட்ட ஒரு வழிபாட்டை அவர்கள் ஏன்னா இது தனிநபர் கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு பொது கொண்டாட்டம், இது ஒரு சமூக கொண்டாட்டம். அதனால இந்த திருவழிபாட்டை ஒழுங்குபடுத்துகின்ற உரிமையானது, அதிகாரமானது பலதரப்பட்ட ஆயர் பேரவைகளுக்கு உண்டு. இப்போ ஒரு சில மறை மாவட்டங்களில் சில காரியம் கொண்டுட்டு வர்றாங்கன்னா அது அந்த ஆயர்கிட்ட கொண்டு போய் பேசலாம். பிறகு அந்த ஆயர் பேரவை இப்போ தமிழக ஆயர் பேரவை இருக்கின்றது. அப்போ ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கான வழி செய்வார்கள். அதற்கு பிறகுதான், அப்படியே செய்தாலும் கூட, அருப்பணியராக இருந்தாலும் கூட, தனது சொந்த கருத்திற்கு ஏற்ப திருவழிபாட்டில் எதையும் சேர்க்கவோ நீக்கவோ மாற்றவோ கூடாது. ஏன்னா இது திரு அவையினுடைய ஒரு பாரம்பரியம். 2000 ஆண்டு காலமாக திரு அவை இத்தகைய ஒரு போதனையை தான் கொண்டு வந்திருக்கிறது. அதனால நாம் நம்முடைய சொந்த விருப்புக்கு ஏற்ப இது ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டமாக இதை மாற்ற முடியாது. அதனால நாம் திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் உட்பட்டு அதுக்கு ஏற்ப நாம் அதனுடைய சாராம்சத்துக்கு ஏற்ப நாம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த சீரமைக்கின்ற பணி தலா ஆயர் பேரவை, திரு அவை, அதுக்கு தான் வருது. அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் நாம் இந்த சீரமைக்கின்ற பணியை, புதுப்பிக்கின்ற பணியை செய்ய முடியும் என்பதை 2ஆம் வத்திக்கானுடைய கொள்கை திரட்டு திருவழிபாடு நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக திருவழிபாட்டில் மறைக்கல்வி பற்றி நிறைய நேரங்களில் மக்களுடைய பங்குகளில், துறவு அவைகளில், குறுமடங்களில் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இன்னும் அன்பிய கூட்டங்களில் கூட மறைக்கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் பேசுகிறோம். ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, திருவழிபாட்டில் என்ன மறைக்கல்வி நமக்கு கிடைக்கிறது? இந்த மறைக்கல்வியை நான் 3 விதமாக பார்க்க. என்ன அப்படின்னா, கேட்டகீசிஸ் ஃபார் லிட்டர்ஜி, கேட்டகீசிஸ் இன் லிட்டர்ஜி, கேட்டகீசிஸ் ஃப்ரம் லிட்டர்ஜி. 3 விதமாக பார்க்க. என்னன்னா, திருவழிபாட்டுக்கான மறைக்கல்வி, திருவழிபாட்டில் மறைக்கல்வி, திருவழிபாட்டில் இருந்து மறைக்கல்வி. 3 விதமாக பார்க்கிறேன். திருவழிபாட்டுக்காக மறைக்கல்வி அப்படின்னா, நம்முடைய கிளாஸ் ரூம்ஸ், சண்டே கேட்டகிசமாக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் கேட்டகிசமாக இருக்கலாம், வகுப்பறைகளில் மறைக்கல்வி நடத்தப்படுகிறது. அது வழிபாடு சம்பந்தப்பட்ட மறைக்கல்வியாகவும் இருக்கலாம். திருவழிபாட்டில் எப்படி பங்கேற்பது, திருவழிபாட்டில் என்னென்ன மன்றாட்டுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுகின்றன, என்னெல்லாம் சொல்ல வேண்டும், இது பற்றிய மறைக்கல்வி நடத்தப்படுகிறது. இது கேட்டகிசிஸ் ஃபார் லிட்டர்ஜி. கேட்டகிசிஸ் இன் லிட்டர்ஜி, திருவழிபாட்டில் என்ன மறைக்கல்வி கிடைக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சில மறைக்கல்வி பெற்றுக்கொள்கிறோம். வாசகம் வாசிக்கப்படுகிறது, கடவுள் பேசுகிறார், நம்ம பதில் சொல்றோம், நாம் கடவுளோடு பேசுகிறோம். நற்கருணை எழுந்தேற்றம் நடைபெறுகின்ற பொழுது கிறிஸ்து நம்முன் தோன்றி கிறிஸ்துவுடன் இருக்கிறார். உடன் இருப்ப நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், உடலை உட்கொள்ள போகிறோம். இப்படி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வழிபாடே நமக்கு ஒரு மறைக்கல்வியை கற்று தந்து கொண்டே இருக்குது. அதுதான் சொல்கிறது, திருவழிபாட்டில் கடவுள் தம் மக்களுடன் பேசுகிறார். இதுதான் கடவுள் பேசுவதா ஒரு மறைக்கல்வி. கிறிஸ்து இன்னும் தொடர்ந்து நற்செய்தியை எடுத்துரைக்கிறார். கிறிஸ்து ஒரு மறைக்கல்வி கற்று தந்து கொண்டே இருக்கிறார். இப்படி இந்த எண்ணை பார்க்கின்ற பொழுது, அது மட்டுமல்ல, மக்கள் இந்த வழிபாட்டு பங்கு பெறுவதனால நம்பிக்கையானது அவருடைய நம்பிக்கை ஊட்டம் பெறுகிறது. நான் போறேன், ஒரு வழிபாட்டில் பங்கு பெறுறேன், என்னுடைய நம்பிக்கை வளர்ச்சி அடைகிறது என்பது நினைப்பதே ஒரு மறைக்கல்வி தான். பிறகு அவருடைய உள்ளங்கள் தட்டி எழுப்பப்படுகின்றன. எப்பொழுது நம்முடைய இந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்படவில்லையோ அப்படி நம்ம நினைக்கின்ற பொழுது, 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது, நம்முடைய உணர்வுகள், உள்ளங்கள் எல்லாமே தட்டி எழுப்பப்படுகின்றன. கிறிஸ்து அங்கு நமக்கு மறைக்கல்வி தருவதன் வழியாக. நம்ம சிலர் சொல்லியிருப்போம்ல, இந்த வாசகத்தை கேட்ட என் உணர்வை தட்டி எழுப்பியது, உங்க மறைவுரை கேட்டோம் ஃபாதர், என்ன டச் பண்ணிச்சு,
இங்கதான் உணர்வுகள் தட்டி எழுப்பப்படுகின்றன. உணர்வுபூர்வமாக மனிதர்கள் உருவாக்கப்படுகின்றனர் வழிபாட்டில் எப்படி பங்கேற்பது என்பது பற்றி. இது இரண்டாவது. மூன்றாவது, கேட்டகிசிஸ் ஃப்ரம் லிட்டரேச்சர், வழிபாட்டிலிருந்து மறைக்கல்வி. வழிபாடு முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்ய போறோம்? வாழ போறோம். அதுதான் மறைக்கல்வி. எனவே வழிபாடு 3 விதமாக, வழிபாட்டுக்கான மறைக்கல்வியும் கிடைக்கிறது, வழிபாட்டிலும் மறைக்கல்வி கிடைக்கிறது, வழிபாட்டிலிருந்தும் நான் வெளியே செல்கின்ற பொழுது இந்த மறைக்கல்வியோடு மனிதர்களோடு நான் வாழ வேண்டும், வழிபாடு வாழ்வாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அந்த மறைக்கல்வி பெற்றவர்களாகத்தான் நம்ம செல்கிறோம் என்பதை இந்த ஒரு எண் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக பண்பாட்டு மயமாக்குதலை பற்றி ஃபாதர் இம்மானுவேல் நீங்க சொல்லுங்க. வழிபாட்டில் பண்பாட்டு மயமாக்குதல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவோ அல்லது அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதாக நம்ம உணர்றோம். இந்த பண்பாட்டு மயமாக்குதல் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த கலாச்சார பின்னணியிலே கடவுளை வழிபடுவது, அதுதான் இந்த பண்பாட்டு மயமாக்குதலுடைய மையம். அந்த நிலையில் பார்க்குற சமயத்தில் நாம் இன்னமும் ரோம் வலியுறுத்துகிற மாதிரி தான் நம்ம வழிபாட்டை கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு எண்ணமோ சிந்தனையோ தவறானதாகத்தான் நம்ம கருத வேண்டும். ஏன் அப்படின்னாக்க, ரோம் வலியுறுத்தக்கூடிய வழிபாட்டு கொண்டாட்டங்கள் லத்தீன் மொழியை மையப்படுத்தியது. ஆனால் நம்முடைய இடத்தினுடைய மொழி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் மொழியை மையப்படுத்திய வழிபாட்டு கொண்டாட்டங்களை கொண்டாடுறோம். இது நம்முடைய பண்பாட்டை மையப்படுத்தியது. ஏன் இந்த மொழி அதிகமான முக்கியத்துவம் பெறுது அப்படின்னாக்க, லத்தீன் மொழியில் சொல்லும் பொழுது லத்தீன் மொழி புரியாதவங்க அதுக்கு பதில் கொடுக்க முடியாது, சரியா பங்கேற்க முடியாது. ஆனால் திரு அவை இந்த ஒரு மாற்றத்தை இந்த கொள்கை திரட்டில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இடத்தினுடைய மொழி, எந்த இடத்துல வழிபாடு நடத்தப்படுகிறதோ அந்த இடத்தினுடைய மொழி மக்களுடைய மொழி, மக்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள பேசுகின்ற பதில் கொடுக்கக்கூடிய ஒரு மொழி இந்த பண்பாட்டு நிலையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, திருவழிபாட்டு கொள்கை திரட்டு எண் 37 ஒரே பாணியில் அமைந்த முறையை திரு வழிபாட்டிலும் கூட திரு அவை வலிந்து திணிக்க விரும்பவில்லை. மாறாக வெவ்வேறு மக்களும் நாட்டினரும் அவர்களுக்கு உரித்தான உலர் நலன்களையும் சிறப்பியல்புகளையும் அது போற்றி வளர்க்கிறது. அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின் மிகுந்து காணப்படுகின்ற நல்ல பண்பாட்டு வழக்கங்களை, செயல்முறைகளை வழிபாட்டிலே நாம் கடைபிடிக்கலாம், வழிபாட்டிலே நடைமுறைப்படுத்தலாம். அது தனிநபருடைய விருப்பத்தை சார்ந்தது அல்ல. ஒவ்வொரு நிலையிலுமே அது ஒன்று ரோமைய ஆயரை மையப்படுத்தி அவரது வழிநடத்துதலின்படி வர வேண்டும், அல்லது அந்த இடத்தினுடைய ஆயர் மன்றங்களை மையப்படுத்தி வழிபாட்டு நிலைகளிலே பண்பாட்டு நிலைகளை நடைமுறைப்படுத்த முன் வர வேண்டும். அந்த நிலையில் பார்க்குற சமயத்தில் தான் நம்முடைய இந்திய ஆயர் பேரவை, தமிழக ஆயர் பேரவை தழுவி அமைத்தலுக்கான ஒரு 9 வகையான நிலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 9 வகையான நிலைகளை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே இந்த பண்பாட்டை மையப்படுத்திய கொண்டாட்டமாக நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டங்கள் நிச்சயமாக அமையும். எனவே நாட்டினுடைய சிறப்பு தன்மைகளையும் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே நடைமுறைப்படுத்தலாம், கடைபிடிக்கலாம் என்பதையும் இந்த கொள்கை திரட்டு நமக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை, ஒரு உந்துதலை கொடுக்கிறது. இந்திய ஆயர் பேரவை தழுவி அமைத்தலுக்கான 12 வகையான நிலைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிலே தமிழக ஆயர் பேரவை 9 வகையான தழுவி அமைத்தலை கடைபிடிக்க, பின்பற்ற நம்மை அழைக்கிறது. இந்த பண்பாட்டு மயமாக்கல்ல நம்ம இந்திய ஆயர் பேரவை 12 அடையாளங்கள் சொன்னீங்க. இப்போ அதனை முன்னிட்டு இந்திய முறை திருப்பலி அப்படி என்பது பல இடங்களில் நிகழ்த்தப்படுகிறது, இந்திய முறை திருப்பலி. ஆனால் அது மறைமாவட்ட தலங்களில் அந்த திருப்பலி நிகழ்த்தப்படுவதில்லை. அதாவது குறிப்பாக பயிற்சி தலங்களில் தான் அதை நிகழ்த்துகிறாங்க இன்னும். ஆனால் பரவலாக மக்களுக்கு அதை பற்றி தெரிவதற்கோ மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கோ முயற்சிகள் நடைபெறுவதில்லை. ஏன் அது மழுங்கடிக்கப்படுகிறதா இல்லை இதுவா? ஏன் மக்களுக்கு எடுத்த முடிவு தெரிவித்தா தானே மக்கள் தயாராவாங்க. நீங்கள் ஏன் இந்திய முறைப்படி திருப்பலி நடைபெறுவது பங்குகளில் இல்லைங்கிறது உங்களுடைய கேள்வி. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமே
இந்திய முறைப்படி திருப்பணி நடைபெறுவதாக இருந்தால் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்று கூட முடியுமா? சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்து சொல்ற வரைக்கும் நம்ம மக்கள் வந்துட்டு இருப்பாங்க. சரியா? நம்ம இந்திய முறைப்படினா அது எல்லாரும் ஒரு குழுமம். அந்த குழுமம் முதல்ல ஆரம்பிக்கின்ற போல எல்லாருமே இருப்பாங்க, அமர்ந்து இருக்கணும், கடைசி வரை அமர்ந்து இருக்கணும். ஷால் போட்டு, அப்ப தமிழகாயர்கள் இதெல்லாம் ஷால்லாம் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 நிலைகளை தவிர்த்து இருக்கிறார்கள். ஆனா பங்குகளில் செய்யப்படுவதாக இருந்தால் அதற்கான பயிற்சி அதிகம் தேவைப்படும். சாதாரண ஒரு எலமெண்ட்ஸ், அந்த சின்ன சின்ன காரியங்கள், அஞ்சலி எடுக்கிறதோ அல்லது அந்த செம்பு வச்சு தேங்காய் வச்சு ஒரு அஞ்சலி எடுக்கிறதையோ மக்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரல. முழுமையான ஒரு வழிபாட்டை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. அதனால துறவு மடங்கள், சில NBCLC இது போன்ற இடங்கள்ல தான் இது ஏன்னா அதுல எலைட் குரூப் ஆட்கள் தான் அதுல பங்கேற்பார்கள். சரிதானா? சிஸ்டர்ஸ் இல்லைன்னா ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், அவங்க தான் அதிகமாக பங்கேற்பார்கள். இந்திய முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தமிழக அளவில் மக்கள் இன்னும் அந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய வழிபாட்டு முறையை பின்பற்றுகின்ற காரணத்தினால ஒரு சில கலாச்சார கூறுகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறதை ஒழிய இந்திய முறைப்படி திருமணம் நடத்துங்க அப்படிங்கிற இன்னும் நமக்கு சொல்லப்படலை. அதுக்கு பயிற்சி தேவை, மறைக்கல்வி தேவை. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பொது நிலையினுடைய பங்கேற்பு, இதில் பங்கேற்பு பற்றி பேசணும். அது உள்ளார்ந்த பங்கேற்பு, வழிபாட்டில் பங்கேற்றல். இது திருவழிபாட்டிற்கான ஒரு பங்கேற்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது பங்குகளில் பல குழுக்கள் திருவழிபாடு தொடர்புடையதாக இருக்கின்றன. ஆல்டர் பாய்ஸ்னு ஒரு குரூப் இருக்கிறது, டெக்கரேட்டர்ஸ் குரூப் இருக்கிறாங்க, பிறகு கொயர் குரூப் இருக்கிறாங்க, அதன் பிறகு வாசக பணியாளர்கள் குழு இருக்கின்றது. அப்ப இந்த குழுக்களில் எல்லாம் இந்த பொது நிலையினர் ஆர்வமா பங்கேற்க அங்கிருந்து அந்த பிரிவினையோ சண்டை சச்சரவுகளோ இல்லாம நான் கடவுளை மாட்சிப்படுத்த போகிறேன், இந்த குழு செயல்பாடு மூலம் நான் புனிதமடைய போகிறேன் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். எல்லா குழுக்களுக்கும் அது வர வேண்டும். எனவே பொது நிலையினுடைய பங்கேற்பும் இந்த குழுக்களிலும் பங்கேற்க அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த எண்களில் நான் பார்க்கிறேன். 42, 44 இந்த பங்கேற்பை நான் பார்க்கிறேன். அன்பு நிஜங்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாம் திருவழிபாட்டு கொள்கை திரட்டில் திருவழிபாட்டினை சீர்படுத்துதல், அதனை பேணி வளர்ப்பதற்கான பொது தத்துவங்கள் போன்றவைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் திருவழிபாட்டு கொள்கை திரட்டினை பற்றிய தெளிவான விளக்கங்களை நமக்கு அளித்த அருள் முனைவர் ரோலிங்டன் அவர்களுக்கும், அருள் முனைவர் இம்மானுவேல் அவர்களுக்கும், அருள் முனைவர் அற்புதராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல அருள் நிலையினர் மற்றும் பொது நிலையினரின் பிரதிநிதிகளாக பங்கேற்ற அருள் தந்தை அருள் சகாயராஜ் அவர்களுக்கும், அருள் சகோதரி வணக்க பிரகாசி அவர்களுக்கும், திருமிகு டோனி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சியில் திருவழிபாட்டு கொள்கை திரட்டினை பற்றிய பல்வேறு விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். அதுவரை நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள்.